நியூஸ் பேப்பரை வச்சு வண்டிங்களோட கண்ணாடியை தொடச்சோம்னா வண்டிங்களோட கண்ணாடி தெளிவா இருக்குமா? நம்ம ரொம்ப காலமா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மெத்தட் தான் இந்த நியூஸ் பேப்பர் வச்சு கண்ணாடியை துடைக்கிறது. இதுல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்கிற ரொம்ப தின் லேயர் ஆஃப் வேக்ஸ் அந்த ஃபிரிக்ஷன்ல மெல்ட் ஆகி தண்ணி கூட சேர்ந்து கண்ணாடியில டெபாசிட் ஆகுது. இப்படி டெபாசிட் ஆகிறதுனால பெரும்பாலும் அதுல அழுக்கு ஒட்டாது, தண்ணி பட்டாலும் நிக்காது. இதுதான் நம்ம நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனா அதுக்கான அர்த்தம் அது இல்லை. நம்ம நியூஸ் பேப்பர் வச்சு கண்ணாடியை துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற டஸ்ட் ஈரப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரோட ஈஸியாக ஒட்டிக்கும். ஏன்னா அதே நியூஸ் பேப்பரில் இருக்கிற வேக்ஸ்னால அப்படி ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா நம்ம துணியில் துடைக்கிறதையும் தாண்டி நியூஸ் பேப்பரில் துடைக்கும் போது கண்ணாடி ரொம்ப க்ளீனாக நமக்கு தெரியும். இதை தான் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கண்ணாடியில் இருக்கிறது அந்த நியூஸ் பேப்பரில் துடைச்சோம் அப்படின்னா பலன்னு இருக்கும், தண்ணி நிற்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கை நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கண்ணாடிக்கு நீங்கள் பண்ணுறது ஒரு பெரிய டேஞ்சர். ஏன்னா இந்த நியூஸ் பேப்பரில் இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் அந்த கண்ணாடியில் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போக்கில் ஸ்கிராச்சஸ் அதிகப்படுத்தும். நம்ம ஆட்டோமொபைல்ஸில் இருக்கிற கண்ணாடி பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பர்டு கிளாஸ், pressurized tempered glass. இந்த மாதிரியான டெம்பர்ட் கிளாஸ்ல நீங்க சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் கிளியர் பண்ணும்போது ஒரு நாள் கட்டத்துல அந்த வண்டியில இருக்கிற லோ பிரஷரோ இல்ல ஹை